ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி வீடியோ தான். மாங்காய் பருப்பு ரசம். இந்த மாங்காய் பருப்பு ரசம் நிறைய பேர் வச்சுருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் நான் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பருப்பு நான் ஒரு 2 கைப்பிடி வச்சுருக்கேன். இந்த ரசம் இன்றைக்கி இப்போ நான் வைக்கிற ரசம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம் தாராளமாக. நான் அடுத்த நாளுக்கும் சேர்த்து தான் ரசம் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நிறையாவே நான் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு கொஞ்சம் கூட நான் கூட போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நான் 2-3 தடவை நல்லா கழுகிட்டேன் பருப்பை. கழுகுனதுக்கப்புறமா மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்புள்ள மாங்காவாக எடுக்காதீங்க. நார்மல் இந்த கிளிமூக்கு மாங்காய்லாம் ரொம்ப புளிப்பு இருக்காது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. அந்த மாங்காய் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டாதீங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறமா நம்ம தோல் எடுக்கணும் இல்லையா, அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டினோம்னா கஷ்டமாயிரும். ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு, மாங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். குக்கரில் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு எப்படி வெந்திருக்கணும்னா நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கணும். அப்படி கடையும் போது பருப்பு இருக்கிற தடமே இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். ஜீரகமும் மிளகும் நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மற்றது பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் கருவேப்பிலையும் மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாங்க, இந்த மாதிரி அரைக்கணும் நீங்கள் கொரப்பாக. இப்போ பருப்பு பார்த்திங்கனாக்கா நல்லா மலர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த மாங்காயோட தோல் மட்டும் அதில் இருக்கும். இப்போ மாங்காய் தோல் நம்ம இப்போ குழம்பு அப்படின்னா மாங்காய் தோலோட போட்டுக்கலாம். இது இப்போ ரசம் அப்படிங்கிறனால நம்ம மாங்காய் தோலை எடுத்துடலாம். இப்போ நான் அதில் உள்ள மாங்காய் தோல் எல்லாமே நான் எடுத்துட்டேன். அது இல்லாமல் கொஞ்சமாக ஒரு 10 துண்டு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் மாங்காய் வச்சுருந்தேன். இந்த மாங்காய் இடைக்கிடையே கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்காக அந்த மாங்காவை அந்த பருப்பு கடைஞ்சல அதுலேயே நான் போட்டுட்டேன். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச வத்தல் 2-3 கிள்ளி போட்டுட்டு கருகமிளை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டேன். தாளிச்சு விட்டுட்டு பெருங்காயத்தூளும் நான் போட்டுட்டேன் எண்ணெயிலேயே போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணோம்ல, ஜீரகம், மிளகெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை எடுத்து நம்ம போட்டுட்டு நல்ல நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. புளிப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்குங்க. நான் நல்லா இன்னும் ஒரு 2 டம்ளர் கிட்ட நல்லா தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப தலை கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கணும். இந்த மாதிரியாவது லைட்டாக கொதிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும். இப்போ இன்னும் கொஞ்சம் மல்லி இலை நான் போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் அவ்வளோதான். கம்மன்னு மாங்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூடான சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு வீட்டில். சாப்பாடு இப்போ மாங்காய் ரசம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் அப்பளம் நான் பொரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு இதுதான். இன்றைக்கி சாப்பாடு போட்டுக்கலாமா, சாப்பிட்டு பார்த்தேன்னு வேறு லெவல் டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரசம் எப்படி ஊற்றணும் அப்படின்னா, சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா தழும்ப அந்த ரசம் ஊற்றி சாப்பிடுங்களேன். அப்படியே அந்த மாங்காய் ஃப்ளேவரோடு சாப்பிடுமோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த துவையலுக்கும் அந்த மாங்காய் ரசத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் மாங்காய் ரசம் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அதை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.